கைஸ் மெனி யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு குட்டியான ஒரு செஸ்ட் பெயினுக்காக ரொம்ப அதிகமாக நீங்கள் வருத்தப்படுறீங்க. டு நாட் வரி அபவுட் இட். நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஸோ எனக்கு வந்து நான் ஒரு கேம்பில் போனப்போ எனக்கு ஒரு பேஷண்ட்டு நான் சந்தித்தேன். அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு செஸ்ட் பெயின் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை உடனே எப்போலாம் வருது சார் அந்த செஸ்ட் பெயின் நான் கேட்டப்போ அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி இருந்தால் ஆரம்பிச்சதுன்னு கேட்டேன். ஓகே, எனக்கு அதுவும் இல்லாமல் 6 மணிக்கு மேலே மட்டும்தான் மேம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் உடனே வந்துட்டு ஏன் சார் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சா அப்படின்னு கேட்டேன். என்னோட ஃப்ரெண்டு இறந்ததுக்கு அப்புறமால தான் எனக்கு இந்த பயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு எப்போ சார் இறந்து போனாங்கன்னு கேட்டதுக்கு இதே மாதிரி 6 மணிக்கு தான் மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் பெயின் இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்னால அந்த பேஷண்ட் டீஹைட்ரேட் ஆகி ஒழுங்காக சாப்பிடாம ஸ்ட்ரெஸ் ஆகி மென்டலி ஸ்ட்ரெஸ்ட் ஆகுனதுனால ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆகி ஸோ பெயின் இஸ் மல்டிஃபேக்டோரியல் அப்படின்றதுனால அந்த பேஷண்ட்டோட ஃபிசிக்கல் பெயின் லெவல் வந்து ட்ரிபிள் த டைம்ஸ் அதிகமானதுனால இன்னும் அந்த பேஷண்ட் பேனிக் ஆகி பெயினை வர வச்சுட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் அஸ் பெயின். ஸோ செஸ்ட் பெயின் அப்படின்றது இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி அ மசில். அதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யுவர் இசிஜி அண்ட் எக்கோ இஃப் இட் இஸ் நார்மல் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி நார்மல். ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படுறதோ இல்லை வருத்தப்படுறதோ ஓவர் திங்க் பண்றதோ பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலியில ஆக்சுவலி ஒரு சைலண்டா அவங்க சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் டு தெம். தேங்க்யூ.